மகேந்திரன் கதாநாயகனாக நடிச்சிருக்கவர். ஒரு ஷாட்டில் டைரக்டர் வந்து அவருக்கு வந்து கட் பனின்னு கொடுத்தாரு. கட் பனின்னு கொடுத்தவொன்னே சரின்னு அவர் வாங்கி போட்டார். பார்த்தோன்னா ஆளை காணும். பார்த்தாக்க ஒரு ஓரமாக போயிட்டு தம்பிள் சேர்த்து இப்படி அடிச்சிட்டு இருந்தார். கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். நான் போய்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இல்லைண்ணா இந்த மாதிரி கட் பனின்னு போடுறோம், அப்போ ஆம்ஸ்லாம் தெரியணுண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலாமா, நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, இது வந்து ஒரு டெடிகேஷன். நான் காக்க காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதம் மேனன் சார் வந்து சொல்லிவிட்டு ஷார்ட் சொல்லிவிட்டு நேராக மானிட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டார். ஹீரோவை காணும் சார், ஹீரோவை காணும். அப்போ சொன்னாங்க, இல்லைங்க அவர் புஷ்அப் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஏன்னா அது கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டெடிகேஷனோட உள்ள மகேந்திரன். ப்ளீஸ் ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன். என்னை விட சீனியர் தான் மகேந்திரன், இருந்தாலும் அந்த டெடிகேஷன் எனக்கூட இல்லை. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்தோடனே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல்லு, இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல்லு அப்படின்னு சொல்லி தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.